ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10 இன்றைக்கி தான் என்னோடய பையனுக்கு பர்த்டே. ஸோ கேக் வெட்டுறதுக்காக ஒரு 5 o'clock அதை கேக்கெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. இது வந்து மஹிமில் வாங்கினது. இது ஏற்கனவே இந்த ஃபேமஸ் கடை எல்லாருக்குமே தெரியும். அந்த கடையில் தான் வாங்கியிருக்கு, மொங்கினோஸில். இது பார்த்தீங்கன்னா சமோசா, வேஃபர், சாக்லேட்டு, மெழுகுவர்த்தி, கேக் எல்லாமே அவங்க அப்பா கூட போய் அவனே வாங்கிட்டு வந்துட்டான். இதில் ஒரு மேங்கோ லஸ்ஸின்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். பரவாயில்ல, கொஞ்சம் புளிப்பாக நல்லா தான் இருக்குது. அதுவும் மஹிமில் தான் வாங்கியிருக்கான். கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, எப்பவும் கேக் வெட்டிட்டு அவங்க பசங்களை யாராவது கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ கொஞ்சம் பெருசான பிறகு ரொம்ப சில்ட்ரன்ஸை குட்டி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரதில்ல. இருக்கிற சாக்லேட்டை நம்மளே சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அதனால் இப்போ எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்க அக்காவை 2 பேரையும் வச்சுமே அவன் கேக் வெட்டிக்கிடுவான். கேக் வெட்டுறதுக்காக எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் யூடியூப்பில் போடுறது, ஃபேஸ் காட்டுறது, அதெல்லாம் அவனுக்கு சின்ன பிள்ளையில ரொம்ப பிடிக்கும். இப்போ அவன் ஃபேஸெல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 6ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயாச்சு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை காட்டல. கேக் வெட்டியாச்சு. கேக் வெட்டிட்டு எல்லாருக்கும் பக்கத்தில் குட்டி பசங்க இருக்கிற எல்லார் வீட்லேயும் கேக்கு, வேஃபரு, சாக்லேட்டு, ஒரு சமோசா எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. நாங்கள் சமோசா சாப்பிட்டுட்டு லஸ்ஸியும் சாப்பிட்டுட்டு பர்த்டே கொண்டாடினோம். இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்சது சிம்பிளானாலும் ஒரு கேக் வெட்டி கொண்டாடினா அது ஒரு சந்தோஷம். பசங்களுக்கு ரொம்ப செலவு பண்ணாட்டாலும் ஒரு குட்டியாக நம்மளால் என்ன கேக் முடியுமோ அந்த மாதிரி வாங்கிட்டு பசங்க அம்மாவுக்கு, அக்காவுக்கு எல்லாத்துக்கும் கேக் வெட்டி ஊட்டுறதுல ஒரு சந்தோஷம். நிறைய கிராண்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி வீடியோவில் நல்லா பேசணும்னு தோணும். ஆனால் நிறைய பேச முடியல. கொஞ்சம் கம்மியாக தான் பேச முடியுது. எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே பர்த்டே முடிஞ்சுது. காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்லி சாம்பார், மத்தியானம் வந்துட்டு பூரி, சன்னா மசாலா, இட்லி, தோசை, சாம்பார் நைட்டு, அப்புறம் சமோசா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே டின்னர் உங்களுக்கு போடலை. திரும்ப வேணும்னா வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன். தேங்க்யூ.